மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொளி வாழ்ந்து மரணிக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனா மரணத்தோட ஒரு மனிதன் வாழ்றதுன்றது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை. 22 தினங்கள் 2 மீனவர்கள் மரணத்தோடு வாழ்ந்த கதைதான் இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரி, இந்த 2 மீனவர்களும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டாளச்சன பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசத்துல வாழ்ந்து வந்தவங்க. அஸ்கி 22 வயது, அட்டாளச்சன என்ற கிராமத்தை சேர்ந்தவர், 2 குழந்தைகளுடைய தந்தை. சின்னப்பாலமுனையைச் சேர்ந்தவர் இர்ஃபான் 4 குழந்தைகளுடைய தந்தை, 41 வயது. இர்ஃபான் கடற்தொழிலை 22 வருடங்களாக செய்து வரவர். வழமையாக அவங்களுடைய பயணம் மாலையில போயிட்டு அதிகாலையில வரதுதான் வழக்காக இருந்தது. ஜூலை 12ஆம் திகதி அந்த சம்பவம், அந்த பயணம் ஆரம்பமாகுது. ஜூலை 12ஆம் திகதி மாலை பொழுதுல தமக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த 2 இர்ஃபானும் அஸ்கீம் என்ற மீனவர்கள் பயணத்தை கிளம்புறாங்க. ஆனா அன்றைய தினம் 8 மணியாகியும் 9 மணியாகியும் 10 மணியாகியும் கரைக்கு வராததுனால குடும்பம் பயப்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நாள் நடந்ததில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த தருணத்துல 12 மணியை எட்டும் பொழுதோ இவங்க நினைக்கிறாங்க, இப்ப இதுவரைக்கும் வரலண்டா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனதுல நிறுத்தி 3 மணியாகும் வரைக்கும் பார்க்கறாங்க. கரைக்கு வரல என்பதனால உடனடியாக மீனவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு குடும்பம் சகிதம் ஊரார் சகிதம் தேடுதல் பணியை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அன்றிலிருந்து 16ஆம் திகதி வரைக்கும் இவர்களுடைய தேடுதல் பணி முடியுமான எல்லைக்குள்ள போய்த்து இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்கெல்லாம் தேடி பார்த்ததுல அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இர்ஃபானும் இல்லை, அஸ்கியும் இல்லை என்ற ஒரு செய்தி தான். கனத்த மனதோடு என்ன செய்வது ஏது செய்வது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இந்த குடும்பம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல அதே பிரதேசத்துல நேவி இருக்கிறாங்க, கடலோர பாதுகாப்பு படை இருக்குது, அதே பிரதேசத்துல போலீசார் இருக்கிறாங்க. இப்படி அரசு சார்ந்து யாராவது உதவிக்கு வந்தாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டு பார்த்ததுல நேவி வந்தாங்க, கரையோரமாக நின்றாங்க, அப்படியே பார்த்துட்டு பத்திரமா போனாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. போலீசார் வந்தாங்க, தகவல் எடுத்தாங்க, போனவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கடலோர பாதுகாப்பு படையினர் அந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த ஒரு தேடுதல் பணியில பொதுமக்கள் தான் களத்தில் இருந்தாங்களே தவிர அரசு சார்ந்த எந்த திணைக்களங்களும் எந்த நிறுவனங்களும் இதுல பங்கு கொள்ளல அப்படின்ற மிகப்பெரிய வலி அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது இவங்களை பத்தி தகவல் வருமா அப்படின்னு கேள்விப்படுற நேரத்துல இவங்களுக்கு 22 தினங்கள்ல திடீரென இந்தியால ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படகினுள் ஒரு மீனவர் மயங்கி கிடக்கிறார், அவரை இந்திய மீனவர்கள் காப்பாற்றி அரசிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இந்தியாவில் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு பிற்பாடு அந்த செய்தி ஒரு தேசிய ஊடகத்துல வந்ததுக்கு பிற்பாடு சோசியல் மீடியால வைரலாக பரவ ஆரம்பிச்சு அது இலங்கை வரைக்கும் வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையில அந்த வீடியோ மிக பயங்கரமா வைரல் ஆனதுல அந்த வீடியோ அந்த குடும்பத்துக்கு கையில கிடைச்ச நேரம் தான் அது தந்தையே அப்படின்னு சொல்லி பதறிய குழந்தைகள், அது கணவனே என்று பதறிய மனைவி உடனடியாக என்ன செய்யலாம், எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற பணியை அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பணி தொடங்குற இந்த சந்தர்ப்பத்துக்கு முன்னால 22 நாட்கள் இந்த இர்ஃபானுடைய வாழ்க்கை, அஸ்கியோட வாழ்க்கை எப்படி கழிந்தது? இருவருமே ஜூலை 12ஆம் தேதி பயணமானாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுடைய மிஷின் போர்டு, அந்த மிஷின் இயந்திரம் இயங்காமல் போனதுனால அன்றைய நாள் காற்றும் பலமாக இருந்து நீரோட்டும் பலமாக இருந்ததுனால எத்திசையை நோக்கியோ அந்த பயணம் ஆரம்பமானது. தகவல் சொல்ற அளவுக்கு கவரேஜ் கிடையாது. உயிருக்கான போராட்டம், யாராவது கண்ணில் தென்படுவாங்க, சமிக்ஞைகள் செய்து கொள்ளலாம், எப்படியாவது அவங்க காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில ஒவ்வொரு நொடியையும் இர்ஃபானும் அஸ்கியும் கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஆகுது, இருந்த உணவெல்லாம் முடிஞ்சாச்சு. 2வது நாள் ஆகுது, இருந்த குடிநீரும் முடிஞ்சாச்சு. வெறுமனே அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல் மட்டும் வானமும் மட்டும்தான். மனிதர்கள் யாருமே அவங்களோட கண்ணுக்கு படல. ஒவ்வொரு நாளும் நெருப்புக்கு மேலே இருக்கிறது போல உதவிக்கு யாராவது வருவாங்களோ அப்படின்னு சொல்லி விழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நாள் போக போக பசியும் தாகமும் மேலிட ஆரம்பிக்குது. அப்படியே நாட்கள் நகருது.
இருந்த நீரும் முடிஞ்சாச்சு, கடல் நீரை குடித்துட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 7-8 நாள் ஆகும்போது மயக்கம், தலை சுத்து, சிந்திக்க முடியாது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் தானே என்ன பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்தை கூட நிதானமா சிந்திக்க முடியும். பசி வந்த 10 மறந்துடும் இல்லையா? மரண பயம் ஒரு பக்கம், குடும்பம் நினைவுக்கு வாரது ஒரு பக்கம், என்ன ஆகும் என்பது எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு நொடியும் நெருப்புக்கு மேல நடக்கிற மாதிரி ஒரு அபாயத்துல இர்ஃபான் அஸ்கியும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல 10வது நாள் ஆகும்போது அஸ்கினால இருக்க முடியாது, இந்த வாழ்க்கை எங்க பித்து முடியுமோ தெரியல, நமக்கு நீச்சல் தெரியும் தானே, அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கரையோதுங்களாமே என்ற முடிவுக்கு அஸ்கி வராரு. இந்த 10 நாளும் அடிக்கடி அஸ்கி பேசின விஷயம் அதுதான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் இர்ஃபான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, அந்த பயணம் ஆரோக்கியம் இல்லை, இதுக்குள்ள இருந்தால் ஏதாவது வழி பிறக்கும் என்று ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தினாலும் அந்த அஸ்கினால் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அஸ்கி ஒரு கட்டத்துல இருக்கிற ஒரு பூலி எடுத்துக்கொண்டு தண்ணியில குதிக்கிறாரு. எத்திசை நோக்கினாலும் நீண்டு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உணர்வோட கண்முன்னே நண்பன் தண்ணியில இறங்கியாச்சு. இவர் அவருடைய முடிவுல தெளிவாக இருந்தாரு. இதுக்குள்ள இருந்தால் ஏதாவது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துல இர்ஃபான் அப்படியே உட்கார்ந்து கொள்றாரு. இப்படி போற நேரத்துல நாட்கள் செல்ல செல்ல அஸ்கி எத்திசை போனாரோ தெரியவில்லை என்ற ஒரு உணர்வும், அதே போல அஸ்கி பாதுகாப்பா கரையொதுங்கியிருப்பாரோ இல்லையோ என்ற ஒரு கவலையும், அதே நேரம் தன்னை யார் காப்பாற்ற வருவாங்க என்ற மிகப்பெரிய ஒரு கவலையும் அவருக்குள்ள இருந்து நாட்கள் விடிய விடிய இவர் அறியாமலே ஒரு மயக்க நிலைக்கு போறாரு. இந்த மயக்க நிலையில இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட 22 நாட்களை அந்த பயணத்துல அவங்க கழிக்கிறாரு. மயக்கத்துல அந்த பயணம் முடியுது. அந்தமான் தீவுக்கு அருகில இந்திய மீனவர்கள் மீன்பிடிச்சு கொண்டிருந்தவங்க பார்த்தாங்க, ஒரு படகு தத்தளிச்சு கொண்டிருக்கிறது. அருகாமையில் போய்த்து பார்க்கிற நேரம் தான் இதுக்குள்ள இர்ஃபான் என்ற மீனவர் மயங்கி இருப்பதாக அவங்க மீட்டி எடுத்த செய்தி அந்த மீடியாக்கள்ல வெளியே வருது. சரி, இது இப்படி இருக்க இந்த செய்தி குடும்பத்துல கையில கிடைச்ச உடனே உடனடியாக போன உசுறு வந்தாச்சே அப்படின்னு சொல்லி மனைவியும் குழந்தைகளும் பெற்றோரும் ரொம்ப சந்தோஷத்துல இதுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்ற ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதற்கட்டமாக எம்பி முஷரப், முன்னைய நாள் எம்பி முஷரப் அவங்க இவங்களை சந்திச்சு இவங்க பேசுறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கினாங்க, தகவல் சொல்றோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க தகவல் சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. எனவே அந்த முயற்சியும் அப்படியே தோல்வியில முடியுது. அத்தாவுல்லா சந்திச்சாங்க, அவரும் அதையே சொல்லியிருந்தாரு. இங்க இவங்களால எந்த ஒரு விஷயமும் முன்னெடுக்கப்படலைன்றது குடும்பத்துக்கு தெரிஞ்சு இதுக்கு பிறகு இதுக்கு பின்னால மெனக்கன்றது கால விரயம் தான் என்று சொல்லி அவங்களுக்கு பின்னால போறதை நிறுத்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு அட்டாளச்சேனையில உதுமான் லெப்பை என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி எம்பியா கூட இல்ல, ஒரு சாதாரண மனிதர், அவரை சந்திக்கிறாங்க. அவர் உடனடியாக என்ன செய்யறாருன்னா, அன்னிருந்த டக்ளஸ் தேவானந்தா அவங்கள சந்திச்சு இந்த ஒரு விஷயத்த முறையீடு செய்யறாங்க. ஆனா டக்ளஸ் தேவானந்தாவுடைய தரப்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தாங்க, நாங்க அதை தேடுறோம், நாங்க அதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடையாது. விடயதானத்துக்கு பொறுப்பான அந்த அமைச்சர் கூட இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போனது என்பது நமக்கு இருக்கிற கேள்வி. இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மீண்டும் தேர்தல் வருது. உதுமான் லெப்பை என்று சொல்றவரு எம்பியாக வாராரு, முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு பிரதிநிதியாக. அதுக்கு பிறகு இவங்க அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச நேரம் இவங்க என்ன பண்ணாங்கடா, இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் சொன்ன நேரம் அவர் உடனடியாக துரித கதியில் செயல்பட்டு இப்போது இந்த என்பிபியினுடைய கடற்றொழில் அமைச்சராக இருக்கிற அந்த அமைச்சர் சந்திரசேகரனை சந்தித்து பேசியதுனால உடனடியாக துரித கதியில செயற்பட்டு இந்த மீனவர்கள் இன்னும் பல பேர் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் நாட்டுக்கு கொண்டு வருகிற நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில சில தினங்களுக்கு முன்னால இர்ஃபான் நாட்டுக்கு குடும்பத்தோட சேர்ந்தாச்சு. உதுமான் லெப்பை எம்பியாக வந்ததுக்கு பின்னால இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே உதுமான் லெப்பை எம்பி அவர்கள் உணர்வுபூர்வமாக தனது பிரச்சனையாக நினைத்து இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புக்கு கூறியதன் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடந்து முடிந்திருக்கிறது என்பது எமது பார்வை. எனவே உணர்வுள்ளவர்கள், தேவை என்று கருத்தில் கொண்டு செயற்படுகின்றவர்கள், அப்படியான அரசியல்வாதியும் தான், அரசு அதிகாரிகளும் தான் இந்த நாட்டுக்கு தேவை என்பது நமக்கு தெரியுது. கடற்றொழிலுக்கு மட்டும் 700 கோடிய அரசு இந்த வருஷத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கி அப்படின்னு பாருங்களேன். அந்த துறையினால, அந்த பணத்தினால இந்த மீனவர்களுக்கு என்ன கிடைச்ச அந்த கேள்வி எனக்குள்ளும் இருக்குது, சாமானிய தொழிலாளர்களுக்குள்ளேயும் இருக்குது. உண்மையில அந்த அமைச்சனூடாக செய்யப்படுகின்ற பணிகளை கொஞ்சம் சொல்றேன், கேளுங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனவர்கள் படகுகளுடன் ஆழ்கடலுக்கு சென்று விபத்துக்குள்ளானால் அவர்களுக்கான காப்பீட வழங்க வேண்டியது இந்த அமைச்சருடைய பொறுப்பு என்று சொல்லப்படுது. இரண்டாவது, ஆழ்கடலுக்கு செல்லுகின்ற இந்த படகுகளுக்கு கண்காணிப்பு கருவியை பூட்டணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல அப்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு செஞ்சு கொடுத்ததாக தெரியல. மீன்பிடி படகுக்கும் தரைக்கும் இடையே வானொலி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சாதனங்கள் இருக்க வேண்டும், அதற்கான வளங்களை, வசதிகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயம் நடந்ததாகவும் இல்லை.
ஆழ்கடலில் தத்தளிக்கின்ற படகையும் மீனவர்களை மீட்கின்ற பொறுப்பு அந்த அமைச்சை சாரும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் இங்க நடக்கல. வெளிநாட்டில் எல்லை கடந்து கைது செய்யப்படுகின்ற மீனவர்களையும் படகுகளையும் நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பணியும் அந்த அமைச்சனுடைய திட்டத்தில் இருக்கிறது என்பதும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இத்தனை திட்டங்களையும் கையில வச்சிருக்கிற அரசு 2 மீனவர்கள் காணாமல் போய் 6 மாதங்களாகியும் அதை பத்தி கொஞ்சம் கூட கரிசனை காட்டலண்டா இந்த அரசுக்கும் எமக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன? அரசியல்வாதிக்கும் நமது மீனவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? அரசு அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன? மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அந்த 22 தினங்கள் அவங்களோட வீட்டுல அடுப்பெரியல. ஒரு மனுஷன் போய் கேட்டதா என்ன வேணும், என்ன செய்றீங்க, என்ன செய்யணும், காலடிக்கு பித்த அமைச்சர் வரைக்கும் போயும் அந்த ஒரு விஷயத்தை கணக்கில் எடுக்க இல்லை அப்படின்னா இந்த அரசியல்வாதி எல்லாம் எதுக்காக சிந்திக்கணுமா இல்லையா? கோடி செலவழிச்சு அதுக்கான அமைச்சுக்கள் இருந்து அனர்த்தம் ஏற்பட்டால் பாதுகாப்புக்கான எத்தனை படைப்பிரிவுகள் இருந்தும் கடலோரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய வலிக்கிற ஒரு விஷயம் தான். சரி, மீனவர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க இவங்க விஷயத்துல என்ன செஞ்சாங்க விசாரிச்சு பார்த்ததுல அவங்க எதுவுமே செய்யல. சாதாரணமா பண உதவியாவது செய்தார்களா அல்லது ஏதாவது அரசு அதிகாரிகளை சந்திச்சு அரசியல்வாதிகளை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தாங்களா? அப்படின்னு கிடையாது. ஆனா உண்மையிலே சங்கத்தில் ஒரு மெம்பராக இவர் இருந்திருக்கிறாரு. மீன் பிடிச்சிட்டு வந்தோடனே சங்கத்துக்குரிய பங்கை கொடுத்துட்டு தான் ஏன் நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுவாங்கலாம் சொல்லப்படுது. அவ்வளவு ஒரு சங்கத்தை கட்டி காத்த ஒரு மீனவனுக்கு சங்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா எதுவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கின்ற போது சாமானிய மக்களும் அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் என்னைக்குமே மக்களுக்கான சேவையோ நாட்டுக்கான சேவையோ செய்வதாக தெரியவில்லை. 2 மீனவனுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. இறுதியா அஸ்கி என்ன ஆனார் என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அஸ்கி இளம் குடும்பஸ்தர். அஸ்கி அண்டைய தினம் அந்த கடலை குதிச்சவர் எங்க இருக்கிறாரு, மீட்கப்பட்டாரா இல்லையா, கரையொதுங்கினாரா இல்லையா என்ற எந்த தகவலும் கிடையாது. அப்படியான ஒரு விஷயம் இங்கு பேசப்படவும் இல்லை, பாராளுமன்றத்தில் பேசப்படவும் இல்லை. அமைச்சர் அவருடைய பிரச்சனைகள் குறித்த பாராளுமன்றத்தில் கருத்து சொன்னதாகவும் தெரியல. யாருமே இதை பத்தி கதைச்சதாக இல்லை. மீனவனுடைய ஓட்டு தேவை, மீனவனுடைய குடும்பத்துடைய ஓட்டு தேவை. மீனவனுடைய பிரச்சனையை அரசியலாக்க தெரியும், ஆனால் அவனுடைய யதார்த்தமான பிரச்சனைகளையும் உயிர் சார்ந்த, அவனுடைய ஆரோக்கியம் சார்ந்த, அவனுடைய குடும்பம் சார்ந்த, அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதற்கு முறையான ஒரு அரசியல்வாதி இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்துல எம்பி உதுமான் லெப்ப அவர்கள் எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. உங்களுடைய பணி தொடர வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியம் ஓங்க வேண்டும், நீங்கள் சமூகத்துக்காக இந்த களத்தில் நின்று சேவையாற்ற வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு எம்மால் என்ற உதவிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனவே அவர்களுக்கான நட்டுகளை வழங்குவதற்கான வழிகளையும் எம்பி உதுமான் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அரசு அதுக்கான எலகேஷனை கொடுத்திருக்குது. துறை சார்ந்தவங்களை அணுகி, இதுக்கு பொறுப்பு சார்ந்த அதிகாரிகளை அணுகி, அரசியல்வாதிகளை அணுகி இவர்களுக்கான நட்டஈட்டினையும் அஸ்கியினுடைய குடும்பம் நின்ற நடுத்தெருவுல எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கான நட்டகடையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மீசா டிவியினுடைய பணிவான ரிக்வெஸ்ட். நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். எனவே முடியாதவர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய சக்சஸ் என்றுதான் மீசா டிவி பார்க்கிறது. எனவே உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற அரசு வேண்டும், உயிரை காக்கின்ற, அனர்த்தங்களின் போது இறங்கி வேலை செய்கின்ற முகாமைத்துவம் உள்ள நல்ல அரசு அதிகாரிகள் வேண்டும். அவர்களை வேலைக்கு பழக்க வேண்டிய தேவையும் நாட்டு மக்களுக்கு உண்டு. எனவே நமக்கு சரியான புரிதல் வேண்டும், யாரை அணுகுவது, எப்படி அணுகுவது என்று. எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காணொலியிலும் நாம் சொல்கின்ற விஷயம். எந்த நிலைகளும் மாறுவதாக தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த குடும்பங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.